நம்ம விகா ஃபேன்ஸ்னால் சும்மாவாங்க. நம்ம டீம் வந்து எப்படியெல்லாம் வந்து தெறிக்க விடுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். "என்னடா சொல்கிறீங்க? சொல்லுங்கடா" அப்படின்றீங்களா? இப்போ 2 வருஷம் 2 இயர்ஸ் ஆஃப் நம்மளோட விகா சரிங்களா? 2 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் மேரேஜ் ஆகி அப்படிங்கிற மாரி. அதாவது அக்டோபர் 11 தான் வந்துட்டு அவங்க வந்து 9த்து அக்டோபர் 9த்து தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. அந்த நாள் வந்து நாளைக்கு தான். அதை வந்து சூப்பராக வந்து நம்மளோட ஃபேன்ஸ் வந்து செம்மையாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அது பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. நம்மளோட டீம் விகா அவங்க வந்து கலக்கிட்டு இருக்காங்க. அவங்க தாங்க நமக்கு எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதே இப்போ தான் தீபாவளி டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சரிங்களா? அக்டோபர் அதுவும் 9த்து தான் நினைக்கிறேன் அந்த டைமில். இப்போயும் இந்த மேரேஜு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 9த்து தான் வந்து அக்ரிமெண்ட் போட்டு மேரேஜ் பண்ணார் நம்மளோட விஜய் அப்படிங்கிறது. இன்றைக்கி ஸ்பெஷல் டே, நாளைக்கு செம்மையாக இருக்கும். நிறைய ஃபேன்ஸ் வந்து சூப்பராக வந்து அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்மளும் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அது மறக்க முடியுமாங்க? மறக்க முடிகிற ஒரு நாளாக, மறக்கக்கூடிய ஒரு நாளாக அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இருந்தது. நம்மளோட விகா மேரேஜ் எல்லாம் இங்கே பாருங்கள் செம்மையாக வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதையும் நம்ம கண்டிப்பாக வந்து செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்தும் கூட. நிச்சயமாக வந்து 2 இயர்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மேரேஜ் ஆகி அதை வந்து எந்த அளவுக்கு அழகாக வந்து அதை கொண்டு போயிருக்காங்க. நம்மளோட விகாவை வந்து அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ண வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் பாராட்டுக்குரிய விஷயம். என்ன மக்களை சொல்கிறீங்க?